அப்படி ஏமாத்துனீங்கன்னா அது உங்கள விடாது அப்படின்றது தான் மையக்கரு. ஐரிஸ்ன்ற ஒருத்தவங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்கை வியூ டவர்ன்ற ஒரு இடத்துல போய் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஆனா, அங்கருந்து அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவங்க கூட இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா செத்து போயிடுறாங்க. இவங்கள தவிர. இவங்க ஒரு இடத்துல தனிமையில இருந்து சாவ ஏமாத்திட்டு ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் அவங்க பொண்ணோட பொண்ணு, அதாவது பேத்திக்கு இந்த பாட்டி சாவற மாதிரியே கனவு வந்துட்டு இருக்க, என்னன்னு போய் கேட்கும்போது தான் தெரியுது. பாட்டி சொல்றாங்க, "நீங்க எல்லாருமே டேஞ்சர்ல இருக்கீங்க. அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட்லயே நான் செத்து போயிருந்தேன்னா, நீங்க யாரும் பொறந்திருக்க மாட்டீங்க. அன்னைக்கு நான் எஸ்கேப் ஆயி, அது மூலமா நீங்கலாம் இப்ப பொறந்திருக்கிறதுனால, இந்த சாவு உங்களையும் துரத்தப் போகுது." அப்படின்னு சொல்லி, அந்த பாட்டி ஒரு ஷாக் கொடுக்க, பேத்தி கையில ஒரு புக்கையும் குடுக்குறாங்க. அந்த புக்க பார்த்து இவங்க இந்த சாவ தடுக்கிறதுக்கு வழிய கண்டுபிடிச்சாங்களா? இல்லையா? அந்த குடும்பத்தில இருக்கிற மீதி எல்லாரும் ஒவ்வொருத்தரா எப்படி கொடூரமா செத்தாங்க? கடைசியில என்ன ஆச்சு? அப்படின்றது தான் இந்த கதை.